அதாவது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் சட்டமன்றத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வலுவாக பேசப்பட்டிருக்கு. அதே தான் சாரும் சொல்றாரு. இதை கான்ஸ்டியூஷன்ல சேஞ்ச் பண்ணணும்னா இதை நாடாளுமன்றம் தான் முடிவு செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப விசித்திரமா இருக்கு சார் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம். இல்ல அதோட மகத்துவம் இல்ல இது எப்படின்னா நீங்க அதாவது வலுவானது மகத்துவமானது அப்படின்றதுல நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. என்ன அப்படின்னா இதோட விஷயங்கள் என்ன அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் எழுதின சட்டங்கள்ல எல்லாமே தெளிவா இருக்குது. அதாவது ஒரு கவர்னர் எப்படின்னா சிந்தாமல் சிதறாமல் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து நடக்க வேண்டும், வேற எதுவும் கிடையாது. கவர்னருடைய வேலை எப்படின்னா அந்த பொறுப்புள்ள பதவி அவர் கொடுத்திருக்குது. அந்த பதவி எப்படின்னா இஸ் எ மானிட்டரிங் போஸ்ட். அதாவது ஒரு செலக்டட் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறையில் உரிமை உள்ள ஒரு அரசாங்கத்தை கண்காணிக்கிற ஒரு பதவியில் இருக்கிறார். அப்ப ரொம்ப பொறுப்புள்ள பதவி. அவர் அந்த பொறுப்புள்ள பதவி எப்படின்னா தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுவதை விட கடமைகளுக்காக போராட வேண்டும். அவர் கடமையை மட்டும்தான் பார்க்கணும், அவர் உரிமையை ரொம்ப பார்க்கிறார். அதுதான் வித்தியாசம். இன்றைக்கு என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இப்ப மத்திய அரசு தான் இதற்கு காரணம் நம்ம சொல்லலாம். இப்போ சமக்கர சிக்ஷா சித்தத்துல 2152 கோடி இன்னைக்கு NEP-யால முடங்கி போயிருக்குது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றாததால 2150 கோடி பள்ளியில மழலை குழந்தைகளுக்காக கட்டமைப்பு வசதிக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுத்த திட்டம், அதுல 60% உங்களுது போது அதுல 2152 கோடி உங்களுது. நீங்க அதை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி நிபந்தனைகள் நீங்க பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க வேந்தரா இருக்கிறது கவர்னர் இருக்கட்டும், வேண்டாம்னு சொல்ல. ஆனால் மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் பரிந்துரை பண்ணல. அந்த தேர்தல் குழுல இருந்து 5 பேரோ 3 பேரோ UGC நாம் பிரகாரம் பரிந்துரை பண்ணும்போது அதை மாநில அரசுக்கு இறங்கி அதாவது நீங்க தான் மேல இருக்கிறீங்க, மேல இடத்துல இருக்கிற கவர்னர் இறங்கி பேசி அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு, ஏனென்றால் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் துணைவேந்தர் நியமனம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல கடந்த காலத்துல 372 பேரு 972 இடத்துல வேலை செய்தாங்க. நம்ம பார்த்தோம், இங்கே நம்ம விவாதிச்சிருக்கோம். போலியான ரெக்கார்டு கொடுத்து வேலை செய்தாங்க. அப்போ அதெல்லாம் பொறுப்புள்ள துணை வேந்தரோ இருக்கும்போது இது போல நிகழ்வு எல்லாம் நடக்காது.